லவ். அறிவு இருக்கிறவங்க அறிவில்லாமலும் அறிவில்லாதவங்க அறிவோடவும் செய்கிற ஒரு விஷயம். இந்த லவ் ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. அதுக்குன்னு ஸ்டார்டிங் லவ் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. அந்த ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. அது என்னென்னா காசு, ஹார்மோன் கோளாறு. ஆனால் இதை யாரும் ஓப்பனாக சொல்கிறதில்ல. பாசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாசத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ தான் என் உயிர், கட்ட போகிறேன் கயிறு, கடைய போகிறேன் தயிர், இப்படிலாம் டைலாக் விட்டுட்ருப்பாங்க. கொஞ்ச நாளில் அப்படியே அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, பாசம் பறந்து போயிடும், காதல் கடந்து போயிடும், கடைசியாக பிரேக்கப் ஆகிடும். இதில் 2 பேருமே அப்படி இருக்கிறதில்ல. ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க. அதுக்குன்னு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. உண்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஒரு சிலருக்கு அறிவு ஒர்க்காகி தன் டியூட்டியை பார்த்துட்டு போயிடுவாங்க. மேலும் பலர் அறிவுடன் 2ஆம் லவ் செய்ய தொடங்குவாங்க. அறிவை எப்படிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் லவ்வில் பண்ண மிஸ்டேக் இதை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதான் அறிவான். இந்த கேஸ்லாம் கடைசியாக என்ன அப்படின்னா, ஒன்று ஓடி போயிடும் அல்லது செத்து போயிடும். செத்த மேட்டர் நமக்கு எதுக்கு? நம்ம லாங் டிஸ்டன்ஸ் லவ்வுக்கு வருவோம். ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பது போல் நடிக்கும் ஒரு காதல் நாடகம். ஃபோனுன்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் ரொம்பவே புனிதமான ஒன்று. ஐ லவ் யூங்கிறத அசால்ட்டாக ஃபோனில் சொல்லிட்டு, அதுவும் டெக்ஸ்ட்டில் இவன் யார், உன் ஃப்ரெண்டா, க்ரஸ்ஸா, பெஸ்ட்டியா, இப்போ புதுசாக ஒன்று கிளப்பிட்டுருக்காங்க தம்பியா, இந்த மாதிரி பல பேர் வச்சு சந்தேகப்படுறாங்க. நண்பா ஓ நண்பா, மன ஆறுதலுக்காக லவ் பண்ணிடாத, அப்புறம் மன ஆறுதலே இல்லாமல் போயிடுவேன்.